Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை நேசிக்கிற தேவன். அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பாருங்க, இரவெல்லாம் அவர் காத்து ஒரு புதிய நாளை தந்து அவர் நம்மை நடத்துகிறார். அப்படியாய் இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கியிருக்கும். இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதிலே 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கொடுத்திருக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. For I can do everything through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிறவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என்னை அவர் பலப்படுத்துகிறவர்? என் பலவீனத்திலே அவரே எனக்கு பலனாயிருக்கிறார். நான் சோர்வாயிருக்கும் பொழுது அவரே எனக்கு பலன். என்னிடத்துல பலனே இல்லாத பொழுது அவரே எனக்கு பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு பலன். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், எத்தனையோ வியாதிகள் வரலாம், எத்தனையோ பலவீனங்கள் வரலாம். எல்லா இடத்திலும் அவர் நமக்கு பலனாய் வெளிப்படுவார். எல்லா இடத்திலும் அவர் நமக்கு பலனை தருவார். நாம் சோர்ந்து போகும் பொழுது அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். பாருங்க, சமீபத்தில் ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். ஒரு கிறிஸ்துவ சகோதரர் ஒரு நாள் வாகனத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிடுகிறது. அப்போ 2 காலும் அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிவிட்டு பல மாதங்கள் அவர் படுத்த படுக்கையாய் இருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அவரை தேடி அவருடைய கிறிஸ்துவ நண்பர்கள் ஜெபிக்கலாம் என்று சொல்லி வீட்டுக்கு போறாங்க. அப்போ படுக்கையில இருக்கிற இவரை சுற்றிலும் அந்த நண்பர்கள் நல்ல ஆராதனையின் பாடல்களை பாடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கும் பொழுது உடனே ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் அவர்களுடைய காதுகளுக்குள்ளாக வந்தது. என்ன என்று அவர்கள் கண் திறந்து பார்க்கும் பொழுது அந்த படுக்கையில இருக்கிற அந்த பிரதர் உடனே எழுந்து நின்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்பி கர்த்தரை துதித்து கொண்டிருந்தாராம். ஒரே ஆச்சரியம் பாருங்க, அத்தனை மாதங்கள் காலை அந்த பெட்டை விட்டு கீழே கூட வைக்க முடியவில்லை. படுத்த படுக்கையா இருந்த அந்த பிரதர் பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர் மேல் வரும் பொழுது எல்லா பலவீனமும் மாறிவிட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பலப்படுத்துகிறவர். நாம் ஆராதனை செய்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்க இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, எனக்கு ஏன் இப்படியாப்பட்ட காரியம் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சோதனை வர வேண்டும் என்று பயப்படாதீங்க. அவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய பலவீனமான நேரங்களிலே அவரே உங்களுக்கு பலனாய் மாறுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நீங்க நம்புங்க, இயேசுவை நீங்க நம்புங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை பலப்படுத்த தேவன். அப்பா தகப்பனே, நாங்கள் பலன் இல்லாத பொழுது எங்களுக்கு பலனாய் மாறுகிறவர் நீர் மாத்திரமே. அப்படியாய் இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ ஒவ்வொருத்தரையும் நான் நினைத்து ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் புது பலன் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று நீர் அப்படியாய் புது பலனை தருகிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.